ஹலோ வணக்கம் அனைவருக்கும். ஆடியோ வீடியோ தெளிவா இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கிடுவோம். நம்ம கூட இப்ப யார் இருக்காரு அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட், நம்மளுடைய சிங்கம், நம்ம மாரி செல்வம். நம்ம ஸ்டூடெண்ட் வந்துட்டு எல்லா கிளாஸுக்கும் வர்ற சிங்கத்தை காணுமா? வந்துடும், இப்ப சிங்கம் வந்துடும். இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், நம்ம கிளாஸ்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட், நம்மளோட தீவிரமா வந்துட்டு பாஸ் ஆகியே தீருவேன் அப்படின்னு வெறிகுண்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுக்காக வந்திருக்காரு. மேல பாத்தீங்கன்னா இதுதான் எங்க வீட்டு வாசல். வீட்டுக்குள்ள எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். நாங்க வெளியே இப்போ இன்டர்வியூ எடுக்க போறோம். யார் இன்டர்வியூ எடுக்க போறோம் தெரியலையா? உங்களதான் இன்டர்வியூ எடுக்க போறோம். சரி, இப்போ மாரி செல்வம் வந்துட்டு என்னன்னா ஒரு சீனியர், ஒரு வயது முதிர்ந்த ஒரு ஆஸ்பிரண்ட், ஒரு சீனியர் ஆஸ்பிரண்ட், அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆஸ்பிரண்ட். எல்லாத்தையும் பார்த்திருக்காரு. ஒரு வருஷம் படிச்சுட்டு இருக்காரா? ஒரு வருஷமா படிச்சுட்டு இருக்காரு. ஸோ அவரு வந்துட்டு இப்போ என்ன பண்ணுவாருன்னா, பிகினர்ஸுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சில டிப்ஸ் கொடுப்பாரு. முதல்ல நான் கேட்கறது என்ன அப்படின்னா, ஆடிச்சலம் நீங்க வந்துட்டு எவ்வளவு நாள்ல ஒரு பிகினர் வந்துட்டு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸுக்கு தயார் ஆகலாம்? 6 months ஆகும். கரெக்டா 6 months. 6 மாசத்துல 6 மாசத்துல. இப்ப நீங்க வந்துட்டு ஏப்ரல்ல இருந்து படிக்க ஆரம்பிச்சீங்களா? பிப்ரவரியில இருந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காப்ல. 10 மாசம் ஆகுது. எத்தனை 2 மெயின்ஸ் எழுதிருக்கீங்களா? ஒரு மெயின்ஸ் எழுதிருக்கீங்க. எந்த மெயின்ஸ்? ஆர்ஆர்பி கிளர்க்கு எழுதிருக்கீங்க. அடுத்த ஐபிஎஸ்பிஓ கண்டிப்பா வந்துடும் ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே ஓகே. அதாவது ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன பண்றாருன்னா, ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டாப்ல, மெயின்ஸ் எழுதிட்டு இருக்காப்ல. சரி மாரி செல்வம், இப்போ ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட கேட்பாங்க, நீ என்னடா ஒரு மெயின்ஸ் தான் எழுதிருக்கியா அப்படின்னு உங்களை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வேலை கேட்கலாம். அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? உங்ககிட்ட இருக்கிற ஃபால்ட் ஃபர்ஸ்ட். இப்ப நீங்க 1 இயரா படிக்கிறீங்க, ஒரு 10 மாசமா படிக்கிறீங்க, ப்ரிலிம்ஸ் எழுதிருக்கீங்க, மெயின்ஸ் எழுதுறீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற ஃபால்ட்டா நீங்க என்ன பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. என்கிட்ட இருக்கிற ஃபால்ட்னா ஃபர்ஸ்ட் பதட்டத்தை மட்டும் தான் சொல்லுவேன். கொஞ்சம் சத்தமா ஃபர்ஸ்ட் பதட்டம் மட்டும் தான் சொல்லுவேன். பதட்டம். ஆமா, பதட்டம். அதாவது கிளாஸ்ல வந்து நல்லா ஆன்சர் பண்ணுவாப்ல, ஆனா டெஸ்ட்டுக்கு போனா பதட்டம். டெஸ்ட்டுக்கு போனா பதட்டம் செஞ்சிரும். அதனால என்னன்னா அங்க போய் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. சோ அது வந்துட்டு இப்போ அதை மட்டும் பிகினர்ஸ் வந்து கொஞ்சம் தவிர்த்துட்டாங்க. அதை வந்து கரெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ப்ளீஸ் பாஸ் ரொம்ப ஈஸி. ரைட். அதாவது அந்த பதட்டம் மட்டும் இருக்கக்கூடாது. என்னன்னா ஐயோ பரிச்சை அப்படின்னு பதறது. அது என்னன்னா நம்ம மக்கள் வந்துட்டு ஐயோ இதுதான் என் வாழ்க்கை. அந்த டெஸ்ட்டுகள்ல வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் நம்ம பதறாம அமைதியா பொறுமையா போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ப்ளீஸ் பாஸ் ஆகும். ஓகே. இப்பதான் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். நான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு 4 சப்ஜெக்ட் இருக்குன்றது மட்டும் தான் தெரியும். இப்ப நான் என்ன பண்றது? வரிசையா நம்ம போவோம். ரீசனிங்க்கு இப்ப நான் என்ன பண்றது மாதிரி? ரீசனிங் ஜாக்சன் சார் பேசிக் வீடியோ போட்டிருக்காங்க. ஒரு 37 டாபிக் கிட்ட போட்டிருக்காங்க. சரி, அந்த 37 டாபிக்கும் பார்த்துட்டு நம்ம CWJலயே PDF கோர்ஸ் இருக்கு 50 நாளைக்கு. அந்த 37 டாபிக் பார்த்து கண்டிப்பா 1.5 மாசம் ஆகும். சரி, 45 டேஸ். இது ஒரு 50 நாள் 95 டேஸ் ஆகும். 3 மாசம் ஆச்சா? அது போக டெஸ்ட் ஒரு 30 நாள், 1 மாசம், 125 டேஸ். சரி, இப்போ நீங்க 4 மாசம் ஆச்சு. ஜாக்சன் சார் வீடியோ எல்லாம் பார்க்கலாமா? தைரியமா பார்க்கலாமா? அதான் நீங்க கொஞ்சம் நான் சொன்னது இல்ல சத்தியமா தைரியமா பார்க்கலாம். ஜாக்சன் சார் தமிழை தவிர வேற யாரும், அவரை தவிர வேற யாரும் நல்லா எடுக்கிறது இல்ல. ரீசனிங்க்கு இப்படி எனக்கு தரைய பார்த்து திருப்பினீங்கன்னா இவன் தான் சொல்லி கொடுத்து பேசியிருக்கான் போல நினைப்பாங்க. அவங்க நினைச்சு அழைச்சிட்டு போகுது சார். நான் உண்மையா தானே சொல்லணும். சரியா? அது மட்டும் பார்த்தா போகுது சார். வேற எதுவுமே பார்க்காம அவர் மட்டும் கண்ணை மூடிட்டு. இப்ப ஜாக்சன் சார் வீடியோ போட இப்ப என்ன பண்ணுவீங்க? பழைய வீடியோ இருக்குல்ல, அதை பார்த்து படிக்க வேண்டியதான். அவருடைய பழைய வீடியோ. ஆமா, பழைய வீடியோ. ஜாக்சன் சார் வீடியோ கோர்ஸ் வீடியோ போட்டிருக்காரு, யூடியூப்லயும் வீடியோ போட்டிருக்காரு. வீடியோ கோர்ஸ் வாங்காதவங்க யூடியூப்பை பார்த்து படிச்சிருங்க. ஓகே. வீடியோ கோர்ஸ் இவ்வளவு 1300 கொடுத்து வாங்கணும் அப்படின்னா யூடியூப்பை பார்த்து படிச்சிருங்க. இன்னொன்னு சொல்லும் போதே நான் சொல்லிடுறேன், நம்ம இன்னைக்கு ஆஃபர் போட்டிருக்காங்க. கிறிஸ்துமஸுக்கு இன்னைக்கு 12 மணியோட ஆஃபர் முடியுது. ஸோ வேணும் அப்படின்னா நீங்க வாங்கிக்கலாம். வீடியோ கோர்ஸும் சரி, இல்ல ராயல் பாஸும் சரி, எதனாலும் வாங்கிக்கலாம். ரைட்டு. அப்ப ரீசனிங்க்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் கண்ணு மூடிட்டு ஜாக்சன் சார் பேசிக் கிளாஸ்
அப்புறம் அந்த பிடிஎஃப் கோர்ஸ், அது போக டெஸ்ட் பேக்கேஜ், சிடபிள்யூ டெஸ்ட் பேக்கேஜ் இருக்குல்ல, சரி, அது போக உங்களுக்கு ஈஸியா வேணும்னா டெஸ்ட் புக்ல அதெல்லாம் என்ன பண்ணுவோம், அது பெயிண்ட் வந்து என்ன பண்ணுவோம். சரி, குவான்ஸுக்கு மக்கள் பண்ற தப்பா நீங்க எதை பாக்குறீங்க? குவான்ஸுக்கு மக்கள் பேசிக்ஸா பிகினர்ஸ் வந்துட்டு என்ன தப்பு பண்றாங்க அப்படின்னா டக்குன்னு எல்லாத்தையும் கத்துக்கணும். அதுதான் அவங்க பண்ற பெரிய தப்பு. நான் தப்பு பண்ணேன், கத்துக்கணும்னு நினைக்கிறேன், அந்த தப்பு பண்ணேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டு சரி நம்மளுக்கு அந்த டாபிக் ஆவரேஜ் டாபிக் வந்துட்டு அதே இது நம்ம எக்ஸாம் சம்மு போய் போடும் போது வரல, அதுல வெக்ஸ் ஆகி அதை அப்படியே விட்டுருது. அது நான் தப்பு பண்ணேன், அதை சொல்றேன். அதனால டக்குன்னு ஒரு டாபிக் வரணும்னு என்னைக்குமே நினைக்கிறேன். அதுல வந்து ஒரு டாபிக் ஒரு இது வந்துட்டா அடுத்து இதுல அட்வான்ஸ் என்ன இருக்கு, அதுக்கு அடுத்து அட்வான்ஸ் என்ன இருக்கு, அடுத்து அட்வான்ஸ் என்ன இருக்கு, பிலிம்ஸ்ல இருந்து மெயின்ஸ்ல வரும். அதுவும் ஒரு கண்டிப்பா 1.5 மாசத்துல எல்லாமே முடிச்சிடலாம். என்ன படிக்கணும்னு சொல்லுங்க. ஸ்கொயர்ஸ் கியூப் படிக்கணும், அது போக டேபிள்ஸ் 20 டேபிள்ஸ் ஃபுல்லா தெரியணும், அது போக ஃபார்முலாஸ் நிறைய இருக்கும், இன்சூரன்ஸ்ல எல்லாம் ஃபார்முலாஸ் நிறைய இருக்கும், அது ஃபுல்லா படிச்சிடணும். அது போக இதுவே ஒரு டிஏ சேர்த்து 25 கொஸ்டின் கவர் ஆகும். மிச்சம் 10 கொஸ்டினுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச 7 டாபிக் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட்ல இருந்து 12th வரை படிச்சிருப்பீங்க. 12th வரை படிச்சிருப்பீங்க. அதுல இருந்து தெரிஞ்ச 7 அதுல இருந்து கேக்குறாங்க. இப்ப நான் டியூஷன் எடுத்துட்டு இருக்கேன், அதுல இருந்து நீங்க ஒரு 5 மாணவர்கள் உருவாக்கிட்டு இருக்கீங்க. 5 மாணவர்கள் உருவாக்கிட்டு இருக்கேன், எனக்கே தெரியாம உருவாக்கிட்டு இருக்கேன். பேங்க் இல்ல, அவங்க என்ன படிக்க பிடிக்குதோ இல்ல என்ன கிளாஸ் எடுக்கிறீங்க? 10th 6 to 12. 6 to 12. சரி சரி. அவங்க இங்கிலீஷ் உங்களை வச்சுதான் இங்கிலீஷ் அங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா சப்ஜெக்டும் சயின்ஸை தவிர, ஆனா சயின்ஸ் வீக் எல்லா சப்ஜெக்டுமே எடுத்துட்டு இருக்கேன். அவங்கள்ட்ட சொல்லிடுறேன், எனக்கு சயின்ஸ் வீக், எனக்கு தெரிஞ்சது மட்டும் நான் சொல்லி தரேன் சொல்லிடுறேன். அதுல படிச்சதுதான் 6 to 12th படிச்சவங்க அதுல உள்ள டாபிக் தான் இங்க கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகும். ஏன்னா அவங்களுக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் உண்டு, அவங்களுக்கும் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் பேசிக்கா படிக்கணும் அப்படின்னா அவன் இந்த டேபிள்ஸ் இந்த மாதிரி விஷயம், டேபிள்ஸ் ஸ்கொயர் வந்து பேசிக்காவே வீடியோ நிறைய இருக்கு யூடியூப்ல. 1 to 100 வரை ஈஸியா கத்துக்கணும். கியூபும் அதே மாதிரி தான் 1 to 30 வரை ஈஸியா கத்துக்கலாம். அதாவது டேபிள்ஸ் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் சின்ன வயசுல வந்து, இது மூணுமே பெருசா படிக்க வேண்டியது இருக்காது. இப்போ கால்குலேஷன் நான் வந்து ஸ்பீட் அப் பண்ணணும் அடிச்சுக்கணும், நான் என்ன பண்றேன்? அதுக்கும் ஷார்ட்கட் நிறைய இருக்கு யூடியூப்ல, அதையும் பாத்துக்கலாம். ஏன்னா எனக்கு நான் எழுதி பார்த்தா போடுவேன், சரி, டேபிள்ஸ் ஈஸியா போட்டுருவேன், ஸ்கொயர் கியூப் ஈஸியா போட்டுருவேன். ஏன்னா அதுவும் ஷார்ட்கட் யூடியூப்பை பார்த்தும் படிச்சேன். இதுக்கு முன்னாடி கணேஷ் சார் இருந்தாங்க, கணேஷ் சார் பார்த்து படிச்சேன். இப்போ கார்த்திக் சார் 2 வீடியோ நல்லா மாத்தி பார்ப்பேன். இப்போ அது அதுதான் அது படிச்சாலே இந்த 4 இது படிச்சாலும் உங்களுக்கு 25 மார்க் கவர் ஆகும். அது போக உங்களுக்கு தெரிஞ்ச 7 டாபிக் அது சின்ன வயசுல இருந்து படிச்சதுதான் திருப்பி கேட்கறாங்க. ஏன்னா நான் அந்த எடுத்ததுனால சொல்றேன், திருப்பி கேட்கும்போது உங்களுக்கு தெரிஞ்ச 7 டாபிக் மட்டும் நல்லா படிச்சிருங்க, 1.5 மாசத்துல கவர் பண்ணிக்கலாம். சரி, அப்ப நம்ம இங்கிலீஷ் 21 பேசிக் வீடியோ பாத்துருங்க. அபிட் சார் குள்ள வேற அபிட் சார் குள்ள 21 பேசிக் வீடியோ பாத்துருங்க. ஏன்னா பெரிய லெஜெண்ட் அந்த இங்கிலீஷ் எடுக்கிறவங்களே அபிட் சார் வீடியோ தான் பாக்குறாங்க. நாங்க தெரிஞ்சுக்கிட்டது இது அபிட் சாருக்கு தெரியுமா தெரியாது, சீரியஸான தெரியும் புரியுதா உங்களுக்கு? உங்க வீடியோ பார்த்து அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தெரியும் அது பரவாயில்ல, நம்மள பார்த்து நிறைய பேர் கத்துக்கிட்டு இது பண்ணா ஒண்ணும் பிரச்சனை இல்லை. கரெக்டா நீங்க 144 days இப்போ 146 வீடியோ போட்டிருக்கீங்க. 146 வீடியோ அதுல இருக்கு. டெய்லி ஒரு வீடியோ பார்த்தா கூட உங்களுக்கு வந்து 6 மாசம் கரெக்ட் ஆயிடும். நீங்க 6 மாசம் முடியும். அது வரை நீங்க எக்ஸாம் போட வேண்டாம். இங்கிலீஷ்க்கு சொன்னீங்க அது வரை எக்ஸாம் போட வேண்டாம். 6 மாசம் கழிச்சு நீங்க எக்ஸாம் போட்டு பாருங்க. இங்கிலீஷ்ல வரலன்னா நீங்க கெட்ட வார்த்தை திட்டுங்க, ஆமா அதனால வந்துருங்க. அதுதான் ஒண்ணு. ஏன்னா 5 மார்க் கண்டிப்பா அடிச்சு சொல்றேன். 5 மார்க் எடுத்துட்டு இருக்கேன். நான் 5 மார்க் எடுத்துட்டு இருந்தேன். உங்க மார்க் அனுப்புனோம்ல 2 மார்க் 1 மார்க் 0.5 மார்க் -0.75 மார்க் இதுதான் எடுத்துட்டு இருந்தேன். தவிர இப்போ வந்து எனக்கு மார்க் வருதுன்னா 15 16 17 18 20 மார்க் வந்துடும். ஏன்னா டெஸ்ட் புக்ல வந்துடும். நம்ம சிடபிள்யூஜில எப்படின்னா ஒரு 13 to 15 தான் மார்க் வரும். எவ்வளவு கஷ்டம் 30 போட்டாலும் எனக்கு 15 மார்க் தான் வரும். அந்த மாதிரி தான். ஏன்னா அது கொஞ்சம் டஃப் லெவல்ல இருக்கும், மாடரேட் லெவல்ல இருக்கும். ஓகே, இது மூணு. இன்னொன்னு இப்போ குவான்சிக்கு ஆக்சுவலா இது சொன்னீங்கன்னா, அதாவது ஓகே, அதாவது கார்த்தி சார் இவரு ஃபாலோ கார்த்தி சார் ட்ரெடிஷனல் அது மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். அவரு A to Z சீரிஸ் இவரு குணால் சாரும் ஒரு இல்ல அந்த பேசிக்கா இருக்கிறவங்க எதை படிக்கணும்னு சொல்லுங்க. பேசிக்ஸ்ல வந்துட்டு A to Z சீரிஸ் போட்டுருக்காங்க. ஆமா, A to Z சீரிஸ் இது குணால் சார் போயிட்டு இருக்காங்க. பெர்சன்டேஜ் இப்போ 3ஆவது வீடியோ போடுறாங்க. சரி, நீ போட்டுட்டானா 3ஆவது வீடியோ அது. சரி, நீ போடல இல்ல.
அதுல அதை மட்டும் பார்த்தாலே போதும். ஆல்ரெடி பேசிக் உங்க வீடியோ இருக்கு, கார்த்தி சார் நிறைய போட்டுருக்காங்க, அவரும் A to Z சீரிஸ் போட்டுருக்காங்க. சரி, ஓகே. டாபிக் வைஸ் போட்டுருக்கேன். சரி மாஸ், இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் படிப்பீங்க? நான் ஒரு நாளைக்கு கரெக்டா 8 மணி நேரம் கண்டிப்பா படிச்சிருவேன். சரி, அப்போ 8 மணி நேரம் 6 மாசத்துக்கு படிக்கணும். ஆமா, 8 மணி நேரமும் 6 மாசமும் படிக்கணும். அப்படின்னா கண்டிப்பா நீங்க சண்டே சேர்த்து. ஆனா சண்டே எப்படி படிப்பேன் அப்படின்னா, அந்த சாயங்காலம் படிக்கிற முன்னாடி காலையில சீக்கிரம் எழுந்துச்சு 4 to 2 மணி வரை படிப்பேன். சரி, அது ஒரு 8 மணி நேரம் ஆயிடுச்சா 2 மணிக்கு அப்புறம் சுத்தமா ஃப்ரீயா ஆனா 8 மணி நேரம் கண்டிப்பா படிச்சேன். ஓகே, கொஞ்சம் சீக்கிரமே எழுந்துச்சு படிச்சு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொஞ்சம் வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு திருப்பி சுத்தமா தொடங்க. சரி, ஓகே. அதான் அடுத்து திங்கக்கிழமை ஃப்ரெஷ்ஷா தொடங்குறது. ஓகே. அப்ப கண்டிப்பா வந்துட்டு ப்ரிலிம்ஸ் ஓகே 6 மாசம் கிளியர் பண்ணலாம். இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க, மெயின்ஸ் ஒருத்தர் ஃப்ரெஷர் கிளியர் பண்றதுக்கு? இப்போ இன்னொன்னு வந்து நீங்க பாத்தீங்கன்னா வாணிச்செல்வம் வந்துட்டு பெரிய பயங்கரமான ஸ்கூல்ல இருந்து பேக்ரவுண்ட் அப்படிலாம் கிடையாது, சுத்தமா கிடையாது. பிச்சை எடுத்து படிக்கிறது வரைய படிச்சுட்டு இருக்கேன், அந்த அளவுக்கு படிச்சுட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்லை. அது எல்லாமே அவர் வந்து சக்சஸ் ஸ்டோரி நெக்ஸ்ட் இயர் கிறிஸ்துமஸ்க்கு சக்சஸ் ஸ்டோரி போடுவாரு, அதுக்கு முன்னாடியே போட்டுருவாரு, அப்போ அவர் சொல்லுவாரு. கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர்லாம் போவாரு. இந்த மார்ச்சுக்குள்ளேயே நான் கண்டிப்பா ஒரு சக்சஸ் ஸ்டோரி போடுறேன். சூப்பர். அதாவது இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காரு, நான் ஃபுல் எஃபர்ட் போட்டு படிக்க ரெடியா இருக்கேன், எவ்வளவு நேரம் நான் படிக்கிறேன், எனக்கு வந்து எவ்வளவு சீக்கிரத்துல இந்த வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அவருடைய ஃபைனான்சியல் சிச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கணும். இப்போ காலைல கூட ஒரு தம்பி வந்தார், சக்தி சந்திரன் ஒரு ஸ்டூடெண்ட். தூத்துக்குடி நான் வந்தேன்னா கண்டிப்பா நீங்க மீட் பண்ண வரலாம், தூத்துக்குடியில இருந்தீங்கன்னா கண்டிப்பா மீட் பண்ண வரலாம். சோ அவர் வந்தாரு, காமிச்சு கொடுத்தாரு. ஆமா. இப்ப எவ்வளவு நாள்ல கிளியர் பண்ணலாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஆஸ்பிரண்ட்? கண்டிப்பா அவங்க 8 மணி நேரம் ரொம்ப எல்லாம் படிக்க வேண்டாங்க. தூக்கத்துக்கு எடுத்து நீங்க சொன்னீங்கல்ல, தூக்கத்துக்கு எடுத்து படிக்க போய்தான் இவ்வளவு எனக்கு லேட் ஆகுது. தூக்கத்துக்கு எடுத்துல படிக்கவே வேண்டாம், 8 மணி நேரம் டெய்லி படிச்சா போதும். ஆமா, ஆனா கரெக்டா படிக்கணும். அந்த டே பை டே உங்களுக்கு இம்ப்ரூவ் இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு டே பை டே இப்போ டாபிக் இருந்ததுன்னா அடுத்த நாள் அந்த டாபிக் உங்களுக்கு தெரியணும். ஒரு டாபிக் எடுத்தோம், அந்த டாபிக் அதாவது ஒரு இதை 3 மணி நேரம் படிக்கிறதுன்னு சொன்னீங்கல்ல, 3 மணி நேரம் தொடர்ந்து படிக்க கூடாது. 1 மணி நேரத்துக்கு ஒரு டாபிக். ஒரு இப்போ குவான்ஸ் 1 மணி நேரம் படிக்கணும், அடுத்து இங்கிலீஷ் படிக்கணும், அடுத்து ரீசனிங் படிக்கணும், அடுத்து CA. இது 4 மணி நேரம் ஆச்சா, திருப்பி அதை அப்படியே திருப்பி குவான்ஸ் இங்கிலீஷ் ரீசனிங் CA. இது 4 நாள் 8 மணி. CA வந்துட்டு நீங்க டெய்லி படிக்கீங்க? ஆமா, டெய்லி படிக்கலைன்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான், சொல்லி முடியும். சரி, ஓகே. அது வந்து பெரிய அரக்கன் மாதிரி, டெய்லி வந்து அவனை அடிச்சுக்கிட்டே இருக்கும். அவன் அடிக்கலன்னா மொத்தமும் நம்மள காலி பண்ணிடும். முடிஞ்சு. ரொம்ப நேரம் ஆயிட்டு, என் போன்லயும் பேட்டரி இதாயிரும். ஸோ நம்ம முடிச்சுக்கிடுவோம். ரொம்ப நன்றி வாணிச்செல்வம், இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி நமக்காக இந்த அறிவுரைகளை தந்தவைக்காய் நம்ம ஒரு நன்றி சொல்லிக்கிறோம். இன்னைக்கு சாயங்காலம் கிளாஸ் இருக்கு, மறக்காம வந்துருங்க. 8 மணிக்கு இருக்கும், டிஸ்கஷன் இருக்கும். நாளைக்கும் வழக்கம் போல காலைல கிளாஸ் இருக்கும். நம்ம ஆஃபர் போயிட்டு இருக்கு, வேணா வாங்கிக்கிங்க. ஆஃபர் அது மட்டும் தான் போகுதுன்னு நினைக்கிறேன். ரைட், ஆமா, திங்கள் செவ்வாய் இன்டர்வியூ இருக்கு சென்னையில. ஸோ வரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வாங்க, நேர்ல பார்த்து பேசலாம், மீட் பண்ணலாம். போதும் அடிச்சிட போறாங்க. ஸோ வீடியோ முடிச்சிடலாம். தேங்க்யூ, டாடா, பாய்.